கீழ்ப்படும்படியாய் போதித்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். மத்தேயு 22 அதிகாரம் 36 40 வரை, போதகரே, நியாயப்பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானது என்று நியாயசாஸ்திரி ஒருவன் அவரை சோதிக்கும்படி ஒரு கேள்வியை கேட்கிறான். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுவதும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்றார். மோசேயின் கற்பனைகளை பெரியவை சிறியவை என வகுத்து, அவற்றில் பலிகளை பற்றிய கற்பனைகள், விருத்த சேதனம் பற்றிய கற்பனை, சுத்திகரிப்பு பற்றிய கற்பனைகள் என தரம் பிரித்து, இவற்றில் பெரியது என வாதிடும் வழக்கம் யூதர்களிடம் இருந்து வந்துள்ளது. ஆகவே தான் பழைய ஏற்பாட்டின் வார்த்தைகளை மட்டும் ஆராய்ந்து வந்தவர்களால் வார்த்தையாய் இறங்கி வந்த என் இயேசுவினிடத்தில் அவர்கள் இந்த காரியங்களை குறித்து கேட்கிறார்கள். வார்த்தையாகவே வந்துவிட்ட இயேசுவினிடத்தில் எது பெரிய கற்பனை, எது சிறிய கற்பனை என்று, பிரதான கற்பனை எது, உம்முடைய பார்வையில் எது என்று கேட்கிறதை பார்க்கிறோம். அதற்கு கல்வாரி சிலுவையில் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தும்படியாக இறங்கி வந்த என் இயேசு அங்கே ஒரு தெளிவான ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுக்கிறார். ஆசாரங்களை அல்ல, ஆண்டவரே முக்கியம் என்று முதலில் கற்றுக் கொடுக்கிறார். மதமல்ல, மனிதனே முக்கியம். தேவனை முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு மனதோடும் அன்பு கூற வேண்டும். பிரதானமான இரண்டாவது கற்பனை அதுக்கு சற்றும் குறைந்ததல்ல. உன்னிடத்தில் எப்படி அன்பு கூறுகிறாயோ அப்படியே நீ பிறனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். அதாவது தேவனை நேசிக்கிறவன் மனிதரை நேசிப்பான் என்கிற ஒரு காரியத்தை என் இயேசு அங்கே கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். நீண்ட நேரம் ஜெபிப்பது, வேத அறிவு அதிகமாக இருக்கக்கூடிய காரியங்கள், ஆராதனை கூட்டங்களில் ஒழுங்காய் கலந்து கொள்கிற காரியங்கள், வேதாகமத்தை சுமந்து செல்கிற காரியங்கள், சில தனிப்பட்ட நிறமுடைய ஆடைகளை தேர்ந்தெடுத்து உடுத்துகிற காரியங்கள், ஆபரணங்களை வெறுக்கிற காரியங்கள், பிரசங்கம் செய்தல், மீசையை வலித்து கொள்ளுதல், அந்நிய பாஷை பேசுதல் போன்ற இவையெல்லாம் தேவனை நேசிப்பதற்கான அடையாளங்கள் என்று நாம் நினைத்து கொள்ளுகிறோம். அவைகள் சரியான அடையாளங்கள் அல்லவே. தேவன் ஒருவரை நேசிக்கிறார் என்பதனுடைய சரியான உறுதியான அடையாளம் மனிதரை நேசித்தல் என்கிற கனி. இந்த அன்புக்கு ஜாதி, மதம், நிறம், குலம், நண்பர், பகைவர், சபை பிரிவுகள், நாடுகள் என்ற எந்த வகையான வேறுபாடுகளும் இருக்காது. அன்பென்கிற ஒரு கனி ஒரு மனிதனிடத்தில் காணப்படும் என்று சொன்னால், ரட்சிக்கப்படுகிற ஒரு மனிதன் தன்னை போல மற்றவர்களையும் நேசிக்க ஆரம்பித்து விட்டான் என்று சொன்னால், அவன் பிரதான கற்பனையும் இரண்டாம் கற்பனையும் கை கொள்ளுகிறான் என்று என் இயேசு கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். பவுல் அப்போஸ்தலன் 1 கொரிந்தியர் 13 அதிகாரத்திலே சொல்லுகிறார், நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் நான் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரங்களை உடையவனாய் இருந்து சகல அறிவை நான் அறிந்திருந்தாலும், மலைகளை பெயர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும், அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். கல்வாரி சிலுவையிலே தொங்கின அந்த சிலுவையின் அடையாளத்தை பார்க்கும் பொழுது, விண்ணையும் மண்ணையும் இணைக்கும்படியாக விண்ணுலகத்திலிருந்து வந்த அன்பு நிறைந்த என் ஆண்டவர் அன்பற்ற மனிதனை தன்னோடு கூட இணைத்து அவன் மேல் பொழிகிற அந்த அன்பை காட்டுகிறது. மனிதனும் அதற்கு பிரதிபலனாக அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியினால் நாமும் அன்பு கூற கடனாளிகளாய் இருக்கிறோம் என்கிறதை உணர்த்து வைக்கும் வண்ணமாக அந்த சிலுவையினுடைய செங்குத்தான பகுதி மேலே இருந்து ஒரு கிருபை அன்பு நம்மேல் வெளிப்பட்டது நிமித்தமாய் நாம் அதற்கு அன்பு கூற கடனாளிகளாய் நம்முடைய அன்பை தேவன் பேரிலே வெளிப்படுத்துகிறோம். அந்த சமமான பகுதி இன்னொரு செங்குத்தான பகுதியினுடைய
அந்த சமமான பகுதி சக மனிதனிடத்தில் நாம் அன்பு கூறுகிற ஒரு அடையாளத்தை காட்டுகிறது. மேலேயும் கீழேயும் எப்படி அன்பு கூறப்படுகிறதோ அதே போல் என்னுடைய அன்பை நான் தேவனிடத்தில் மாத்திரமல்ல, என்னை சார்ந்த மனிதர்களிடத்தில், இந்த உலகத்தின் மக்கள் மத்தியில் என்னை போன்ற மனிதர்களிடத்தில் அந்த அன்பை நான் காட்டுவேன் என்கிற அந்த காரியத்தை அது குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதைத்தான் என் ஆண்டவர் பிரதான கற்பனை என்று சொல்லி கொடுக்கிறார். அதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்று சொல்கிறார். உன் தேவனாய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் நீ அன்பு கூறு என்று சொன்ன என் ஆண்டவர் உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல் அதற்கு ஒப்பாயிருக்கிற நீ பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இந்த அன்பு இல்லாமல் கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை என்பதை என் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். அன்பில்லாத ரட்சிப்பை ஆண்டவரிடம் நாம் பெறவே முடியாது. ரட்சிப்பை பற்றிய சந்தேகம் வருகிறதா? நாம் அன்பு செய்ய ஆரம்பித்து விட்டோம் என்று சொன்னால் அந்த சந்தேகம் நம்மை விட்டு நீங்கி போகிவிடக்கூடியதாய் காணப்படும். ஆண்டவரிடத்தில் அந்த அன்பின் கனியை பெற்றுக்கொண்டவர்களாக, இப்படிப்பட்ட அன்பின் கனியை நாம் பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காகவும் நம்முடைய கண்களிலே கண்ணீர் சொரிகிறவர்களாக நாம் மாறிவிடுவோம். என்னை ரட்சித்த என் ஆண்டவர், என்மேல் என் அன்பு செலுத்தின என் ஆண்டவர், பாவத்தினுடைய குழியிலிருந்து என்னை மீட்டெடுத்த என் ஆண்டவர் என் சக மனிதனை மீட்டெடுக்க வேண்டுமே என்கிற ஒரு பாரமுடையவர்களாய் உடைந்து நாம் ஜெபிக்க ஆரம்பித்து விடுவோம். பிரதான கற்பனை அதற்கு ஒப்பாயிருக்கிற கற்பனை, பிரதான கற்பனையும் அதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனையும், இவைகள் எல்லாவற்றிலும் இந்த முழு வேதமும் அடங்கி இருக்கிறது என்று என் இயேசு கற்றுக் கொடுக்கிறார். இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுவதும், தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் மனிதனிடத்தில் அதே போல் அன்பு கூற வேண்டும் என்கிற கற்பனையை என் இயேசு கிறிஸ்து போதிக்கிறவராய் இருக்கிறார். அதை கடைபிடித்து வாழ்ந்தோம் என்று சொன்னால் நாம் கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு காட்டுகிற ஒரு மனிதர்களாக, ஒரு வெளிச்சமாக, ஒரு நற்கந்தகமாக, ஒரு உப்பாக நாம் மாறிவிடுவோம். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென். ஜீவனற்ற பாவி என்னில் ஜீவன் பகர்ந்த இயேசுவே, ஜீவனற்ற பாவி என்னில் ஜீவன் பகர்ந்த இயேசுவே, உம்மை விட மண்ணில்